friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுருள் பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பமான சூப்பரான ஒரு ஸ்வீட். இதை வந்து நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திடலாம். 1 கப் மைதா மாவு கூடவே 1 சிட்டிகை உப்பு 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். அப்படி இல்லைன்னா நெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா ஒரு வாட்டி கலந்து வைக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் சாஃப்டான அதே நேரம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. நான் வந்து 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் தடவிட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வந்து சர்க்கரை பாகு நமக்கு வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். 1 கப் சர்க்கரை கூடவே 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு வந்து ஒரு சிரப் மாதிரி வரணும். அதோட பதம் செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிறு கம்பி பதம் மாதிரி வரணும். இதை தாண்டிடக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட 10 சொட்டு போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை விரிச்சிடலாம். நான் வந்து 4ஆக பிரிச்சுக்க போகிறேன். இப்போ இதுலேருந்து 1 எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் மாவு தேய்ச்சிக்கோங்க. அப்புறமா நம்ம வந்து அப்படியே விரிச்சிட்டோம் அப்படின்னா அழகாக விரிக்க வந்துடும். இதே மாதிரி 4 விரிச்சதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு ஷீட் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் அப்படிலாம் நம்ம எண்ணெயும் சேர்க்கலாம். ஆனால் நெய் சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு அப்படி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஷீட் வச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் நெய் கொஞ்சம் மைதா மாவு மறுபடியும் ஒரு ஷீட் கொஞ்சம் நெய் மைதா மாவு கடைசி ஷீட் வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் மாவு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம கொஞ்சம் விரிக்கணும். இந்த மாதிரி விரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் மைதா மாவு தடவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ரோல் பண்ணணும். அப்புறமா இந்த கடைசி ஓரம் இருக்குல்ல லைட்டாக தண்ணி தொட்டோம் அப்படின்னா பிரியாமல் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி நம்ம சீல் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சின்ன துண்டுகளாக நம்ம வந்து கட் பண்ணணும். நான் வந்து ஒரு 15-17 பீஸ் வர மாதிரி கட் பண்ணுறேன். கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு விரல் வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க. கொஞ்சம் நீளமாக வரும். அதுக்காக பாருங்கள் லேயராக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இனி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் வந்து குறைவான சூடில் வச்சுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா பபிள்ஸ் வரும்ல அந்த ஸ்டேஜில் இருக்கணும். அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. இப்போ ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா அழகாக பொரிஞ்சு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு சர்க்கரை பாகில் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம வந்து 1 நிமிஷம் போல் கோட் பண்ணாலே போதும், அழகாக வந்துடும். ஒருவேளை சர்க்கரை பாகு வந்து ரொம்ப கெட்டியாயிடுச்சு அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. சரியாக வந்துடும். டடா, நம்மளோட ஸ்வீட் ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.